நம்ம இப்போ அண்டர்பிக் தெரியல வந்து தொட்டி பக்கம் தொட்டி பலவ பக்கம் வந்து இந்த மாதிரி ஜம்முலில் வந்து இப்படி கட் ஆகும். சாஃப்ட் சில்க்ஸ் போட்டு ஓட்டும்போது, நெய்ஸான கோன் போட்டு ஓட்டும்போது இந்த மாதிரி பிரச்சனை வரும். இது எப்படி அரெஸ்ட் பண்ணலான்னு பார்த்தோம்னா, நானும் பல பேர்கிட்ட பல ஐடியா கேட்டு பார்த்தேன். நாடாவில் நூல் டைட்டாக வர்றதுனால இந்த மாதிரி கட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் அதுக்கு மெயின் காரணம் இல்லை. இது வந்து மிஷினுக்கும் நம்ம தறிக்கும் கொஞ்சம் டைமிங் கொஞ்சம் மாற்றி வைக்கும்போது இந்த ப்ராப்ளம் வந்து ஃபுல்லாக வரதில்லை. இது வந்து ஃபஸ்ட்டில் ஓடிட்டுருந்தது. இப்போ வர வீடியோ வந்து பாருங்கள், இது ரெடி பண்ண பின்னாடி ஓடுனது. இது வந்து ரெடி பண்ண பின்னாடி இப்போ ஓடுற செம்முல். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கட் ஆகுறதுன்னு தெரியல. தெரியுதுங்களா? இப்போ இது ப்ராப்ளம் அந்த மாதிரி இல்லை. இதுக்கு வந்து ஒவ்வொருத்தர் வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா, இந்த நாடாவில் வந்து நம்ம சாஃப்ட் சில்க்ஸ் ஓட்டும்போது இந்த பர்ரு வந்து வெட்டி போட சொல்லுவாங்க. ஒரு 4-5 பர்ரு வெட்டி போட சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம போட்டு போட்டோம்னா இந்த இடத்துல லூப் மாதிரி அடிக்க ஆரம்பிச்சிருது. அந்த ப்ராப்ளம் ஒன்று வரும். அடுத்தது தறியுடைய டைமிங் எப்படி வைக்கணும்னா, எப்படி பாருங்க, தறி வந்து அணைச்சி நடத்தணும். தறி அணைச்சாச்சிங்களா, ஃபுல்லாக அணைச்சி நிற்கிது. சரி, எங்கே பாருங்கள், ஃபுல்லாக அணைச்சி நிற்கிது. வடி பாருங்கள், கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குது பாருங்கள், மட்டமாக இல்லை. இப்போ வந்து தறி ஒரு சுற்றுறோம் ஃபுல்லாகவே. இப்போ வந்து தனி எடுத்து ரிவேர்ஸ் எடுத்துட்டேன். திருப்பி இப்போ அணைக்கிறேன். அணைச்சி திருப்பி சுற்றுறேன். இந்தளவுக்கு கேப் வைங்க, பண்ணைக்கும் சீலைக்கும். தெரியுதுங்களா? இந்தளவுக்கு கேப் வச்சிங்கன்னா வடி இங்கே மட்டமாக நிற்கும். பெண்டு இங்கே வாங்க இப்படி இருக்குது. இந்த மாதிரி வச்சு இலை கட்டாச்சுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இது மாதிரி வச்சதுலேருந்து அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வரல. சும்மா ஒரு 2 mm 3 mm ஒரு கேப் விடுங்க இந்த இடத்துல, சீலை அணையத்தாலையும் இருக்கும். இப்போ அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வரதில்லை. இந்த மாதிரி இப்போ ட்ரை பண்ணி போட்டு பாருங்கள், வராது இந்த மாதிரி பிரச்சனை.